வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஆனந்தி முருகன். உலகளாவிய பொருளாதார நெருக்கடிக்கு மத்தியிலும் 2025-26 நிதியாண்டில் 7.7% வலுவான வளர்ச்சியை பதிவு செய்துள்ள இந்திய பொருளாதாரத்தின் அடித்தளம் மிகவும் உறுதியாக உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நேற்று மாலை டாமனில் சுமார் 2970 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை தொடக்கி வைத்து பேசிய அவர், உலகின் மிக வேகமாக வளர்ந்து வரும் பொருளாதாரங்களில் ஒன்றாக இந்தியா தொடர்ந்து திகழ்வதாக பெருமிதம் தெரிவித்தார். சமச்சீர் உர பயன்பாட்டை ஊக்குவிக்கும் கேத் பச்சாவ் அபியான் திட்டத்தில் ஜூன் மாதம் வரையிலான நிலவரப்படி நாடு முழுவதிலும் இருந்து 9.42 லட்சத்திற்கும் அதிகமான விவசாயிகள் இணைந்துள்ளனர். மத்திய வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகத்தால் தொடங்கப்பட்ட இந்த இயக்கம் சமச்சீர் உர பயன்பாட்டை ஊக்குவித்தல், மண்வளத்தை பாதுகாத்தல் மற்றும் நிலையான விவசாய நடைமுறைகளை ஊக்குவித்தல் ஆகியவற்றை நோக்கமாக கொண்டுள்ளது. இந்திய அமைதிப்படை வீரர் மேஜர் அபிலாஷா பரக்கிற்கு ஐநா பொதுச் செயலாளர் அண்டோனியோ குட்டெரஸ் 2025 ஆண்டிற்கான ஐக்கிய நாடுகள் ராணுவ பாலின ஆலோசகர் விருதை வழங்கியுள்ளார். இந்த விருது லெபனானில் உள்ள ஐநா அமைதிப்படை பணியில் பெண்கள் மற்றும் சிறுமிகளின் முன்னேற்றத்திற்காகவும் பாலின சமத்துவ விழிப்புணர்வை ஏற்படுத்தியதற்காகவும் மேஜர் அபில்ஷாவிற்கு வழங்கப்பட்டது. நடப்பு ஆண்டில் 8 லட்சத்திற்கு மேல் மரக்கன்றுகளை நட இலக்கு நிர்ணயித்து இருப்பதாக புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் தெரிவித்துள்ளார். லோக் நிவாசில் நேற்று நடைபெற்ற உலக சுற்றுச்சூழல் தின நிகழ்ச்சியில் மரக்கன்றுகளை நட்டு வைத்து பள்ளி மாணவர்களிடையே காணொலி வாயிலாக உரையாற்றிய அவர் இவ்வாறு தெரிவித்தார். கோவாவின் மார்கோவ் நகரில் இன்று நடைபெறவுள்ள சாஃப் மகளிர் கால்பந்து சாம்பியன்ஷிப் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா வங்கதேசத்தை எதிர்கொள்கிறது. முன்னதாக அரையிறுதி ஆட்டத்தில் பூட்டானை 1-0 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி இந்தியா இறுதிப் போட்டிற்கு தகுதி பெற்றது. இந்தியா இதுவரை 5 முறை இந்த பட்டத்தை வென்றுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.